அடர்ந்த காடு ஒன்று. மரங்கள், செடிகொடிகள், பெரிய பாறைகள், ஓடும் ஆறுகள், கரடுமுரடான பாதைகள், உயர்ந்த மலைகள். நல்ல மிருகங்களும் இருந்தன, கொடூரமான மிருகங்களும் இருந்தன. அந்த காட்டில் ஒரு சிங்க குடும்பம் வாழ்ந்து வந்தது. அப்பா சிங்கம் தைரியமானவன். அம்மா சிங்கி அன்பானவள். அவர்களின் குட்டி சின்ன சுறுசுறுப்பான சிங்கக்குட்டி. அவர்கள் வாழ்ந்த காட்டில் கடும் வறட்சி தொடங்கியது. ஆறுகள் வற்றின, புல்வெளிகள் காய்ந்தன, மிருகங்கள் தண்ணீர் தேடி அலைந்தன. இங்கிருந்தால் நம் குட்டி பசியால் துன்பப்படுவான் என்று அம்மா சிங்கி கவலையுடன் சொன்னாள். அப்பா சிங்கம் முடிவு செய்தான். நாம் செழிப்பான புதிய பகுதியை நோக்கி பயணம் போவோம். அவர்கள் மூவரும் பயணத்தை தொடங்கினார்கள். பாதையில் திடீரென ஒரு கொடூரமான ஹையினா தோன்றியது. அது சிங்கக்குட்டியை பார்த்ததும் வாயை நக்கிக் கொண்டது. இந்த குட்டி எனக்கு இன்றைய உணவு என்று மனதில் நினைத்துக்கொண்டு குட்டியை நோக்கி அது பாய்ந்தது. அந்த நேரத்தில் அம்மா சிங்கி முன் வந்து கர்ஜித்தாள். அப்பா சிங்கம் வேகமாக பாய்ந்து ஹையினாவை விரட்டினான். ஹையினா பயந்து ஓடியது. குட்டி சிங்கம் நடுங்கிக் கொண்டிருந்தது. அம்மா அதை அணைத்துக்கொண்டு, நாங்கள் இருக்கிறோம், பயப்பட வேண்டாம் என்றாள். அவர்கள் தொடர்ந்து பயணம் செய்தனர். முன்னால் பெரிய ஆறு ஒன்று இருந்தது. நீர் வேகமாக ஓடிக்கொண்டிருந்தது. இதை தாண்ட வேண்டியதுதான் என்றான் அப்பா சிங்கம். அவர்கள் மெதுவாக ஆற்றில் இறங்கினர். அப்போது ஒரு பெரிய மரக்கட்டை நீரில் மிதந்து வந்து குட்டியை மோதப்போனது. அப்பா சிங்கம் உடனே குட்டியை தனது முதுகில் ஏற்றிக்கொண்டான். அம்மா சிங்கி அருகில் நீந்தி பாதுகாத்தாள். சிறிது போராட்டத்திற்கு பிறகு அவர்கள் வெற்றிகரமாக ஆற்றை கடந்தனர். அடுத்ததாக உயர்ந்த மலைப்பாதை. கரடுமுரடான கற்கள், கரடுமுரடான பாதை. குட்டி சோர்ந்து போனது. என்னால் முடியவில்லை என்றது அது மெதுவாக. தைரியமிருந்தால் எல்லாம் முடியும் என்று அப்பா சிங்கம் சொன்னது. நாம் ஒன்றாக இருந்தால் எந்த சிரமமும் நம்மை கடந்து போகும் என்று அம்மா சிரித்தாள். மூவரும் ஒன்றாக மெதுவாக ஏறினர். இறுதியில் அவர்கள் ஒரு அழகான பசுமையான பகுதியை அடைந்தனர். அங்கு பசுமையான புல்வெளி, தண்ணீர் நிரம்பிய குளம், மரங்களில் பறவைகள் குரல். குட்டி மகிழ்ச்சியுடன் ஓடியது. அப்பா சிங்கம் வானத்தை நோக்கி கர்ஜித்தான். அது வெற்றியின் கர்ஜனை. அம்மா சிங்கி குட்டியை அணைத்து, நாம் ஒன்றாக இருந்ததால்தான் இந்த வெற்றி என்றாள்.